ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இன்று 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தாவரவியலுக்கான பொதுத் தேர்வு நடத்தப்பட இருக்கு. ஸோ இன்றைக்கி நடத்தக்கூடிய அந்த 12ஆம் வகுப்பு தாவரவியல் 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரு சென்டம் பேப்பர் வேல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 70 out of 70 பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபஸ்ட் பேஜில் 15 கரெக்டாக எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இதில் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினே பார்த்தீங்கன்னா ட்ரா அண்ட் லேபிளிங் PBR 322 PBR டயக்ராம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா green manuring, which of the two phenomenon inherit the capacities of living plants are differentiation, redifferentiation, dedifferentiation, somatic hybridization என்ன, the fusion protoplast without nucleus in different cell is called hybrid. Following this nuclear fission happen process called somatic hybridization அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி சீடு பால் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஜீன் மேப்பிங்கு. ஸோ லாஸ்ட் மினிட் எக்ஸாமினேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் பார்த்தீங்கன்னா கேட்கலாம். டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆனியூப்ளாய்டு எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் லேயரிங் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் த பெனிஃபிட்ஸ் ரிஸ்க் அண்ட் ஜெனட்டிக்லி மாடிஃபைடு ஃபுட்டு, இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து மைக்ரோபியல் இனாகுலன்ஸ் யூஸ்டு டு இன்க்ரீஸ் இன் சாயில் ஃபெர்டிலிட்டிஸ், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அஃபாரஸ்டேஷன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பொறுத்த வரைக்கும் எம்ப்ரியாய்ட்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ், எம்ப்ரியாய்ட்ஸ்க்கும் ஆர்டிஃபிஷியலுக்கும் உள்ள சீட்ஸ் கேட்டிருக்காங்க. டயக்ராம் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவில். ஸோ ஓவில் டயக்ராம் மட்டும் போட்டாலே போதும், 5 மார்க் தராங்க. அதே மாதிரி RNA எடிட்டிங் பார்த்தீங்கன்னா படித்து வச்சுக்கோங்க. RNA எடிட்டிங் இன் பிளான்ஸ், கெமிக்கல் மாடிஃபைட், பேஸ் மாடிஃபிகேஷன், நியூக்ளியோடைட் இன்ஸ்ட்ரக்ஷன் டெலிக்ஷன், நியூக்ளியோடைட் ரீப்ளேஸ்மெண்ட், இந்த கீ பாயிண்ட்லாம் இருக்கணும். டயக்ராம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா RNA எடிட்டிங் போடணும். ஸோ இந்த மாதிரி தான் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்லாம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக டயக்ராம் பார்த்தீங்கன்னா போடணும். டயக்ராமுக்கு பார்த்தீங்கன்னா 1 மார்க் பார்த்தீங்கன்னா இருக்குது புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹைட்ரோபைட்ஸ், இது ஒரு முக்கியமான கொஸ்டின், இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சப்மெர்ஜ்டு ஹைட்ரோபைட்ஸ். நெக்ஸ்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரைஸ் அண்ட் தேக். இப்போ ரைஸோட பேர் ஒரைசா சட்டேவா, தேக்கோட பேர் டெக்டோனா கிராண்டிஸ். இந்த மாதிரி தான் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டாக முடிச்சதுக்கப்புறம் எழுதாத பக்கங்களை பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்ருங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் இதை படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக 2 கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணக்கராசிரியர் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இதான் அப்டேட்டு, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.